அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் துயரத்திலும் அரசியல் செய்கிறார் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். எதையும் அறிந்து கொள்ளாமல் எதிர்க்கட்சித் தலைவர் உளறி கொட்டியிருக்கிறார் எனவும் துயரத்திலும் அவர் அரசியல் செய்து கொண்டிருப்பதாகவும் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன், இது தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருப்பது என்ன விவரம்? வணக்கம். தவறான மனு ஓட்டத்தை புகுத்தியவர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். கூட்டத்தை காட்டுவதற்கு முட்டுக்கொண்டுதான் தேவை என்று அப்பாவி பொதுமக்களை அலைக்கழிப்பதுதான் பழனிசாமியின் கேவலமான அரசியலாக இருக்கிறது எனவும் காட்டமாக ஒரு அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்கிறார். கரூர் சம்பவத்தில் தமிழ்நாடே துயரத்தில் இருக்க பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிலும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். அரசியல் பேசுவதற்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கிறது. பேரிடருமா செய்ய வேண்டும் என அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். முந்தைய கூட்டங்கள்ல நிலையை ஆய்வு செய்து அதற்கேற்ப முழு பாதுகாப்பை அரசு காவல்துறை தந்திருக்க வேண்டும் என்கிறார் பழனிசாமி. முந்தைய கூட்டங்களிலிருந்து ஆய்வு செய்த பிறகுதான் அதற்கு ஏற்ப கூடுதல் கட்டுப்பாடுகளையும் நிபந்தனைகளையும் காவல்துறை போட்டது. உடனே நீதிமன்றத்திற்கு சென்று தாவேகாவினர் முறையிட்டனர் எனவும் மா சுப்பிரமணியன் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். இந்த விஷயங்கள் எதையும் அறிந்து கொள்ளாமல் எதிர்க்கட்சி தலைவர் உளறி கொட்டியிருக்கிறார். காவல்துறை நிபந்தனைகள் எதையும் தாவேகா பிரச்சாரத்தில் கடைபிடிக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் எல்லை மீறி நடக்க எதிர்க்கட்சி தலைவரின் செயல்பாடுகளும் காரணமாக அமைந்திருக்கிறது. பழனிசாமி போட்ட புதிய அரசியல் எண்ணத்திற்கு ஆட்பட்டுதான் தாவேகா கூட்டத்தில் ஆம்புலன்ஸ்கள் வந்தபோது அதை அனுமதிக்க மறுத்து தாக்குதல் நடத்தினர் தாவேகா தொண்டர்களை இந்த மனநிலைக்கு மாற்றிய பழனிசாமியும் தார்மீக பொறுப்பு ஏற்க வேண்டியவர்தான் என மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். காவல்துறை விதித்த நிபந்தனைகளை கடைபிடிக்காத காரணத்தினால் ஏற்பட்ட துரதிருஷ்டமான சம்பவம் இது. சம்பவம் நடந்த உடனேயே முதலமைச்சர் துரிதமாக களத்தில் இறங்கி நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார். தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவத்தை டிவியில் பார்த்து தெரிந்து கொண்ட பழனிசாமியை போல் இல்லாமல் உடனே களத்திற்கு இறங்கி முதலமைச்சர் செயல்பட்டிருக்கிறார். பழனிசாமியோ சிறிதும் கூட மனசாட்சியே இல்லாமல் முதலமைச்சர் மீதும் காவல்துறை மீதும் பழி போடுகிறார் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். தாவேகா கூட்டத்திற்கு முழுமையான பாதுகாப்பு காவல்துறையால் வழங்கப்பட்டது எனவும் அதனை தாவேகா தலைவர் விஜயே பிரச்சாரத்தில் ஒப்புக்கொண்டு பேசும் காட்சியை எல்லாம் வழக்கம் போலவே டிவியில் பார்க்கும் எடப்பாடி பழனிசாமி அதனை பார்க்கவில்லையா என கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆளும் கட்சி மீது பழி போடவும் அரசியல் செய்யவும் எந்த காரணமும் இல்லை என்றால் மக்களுடன் நின்று மக்களுக்கு தேவையான செய்து கொடுத்து நல்ல அரசியலை செய்யுங்கள். அதை விடுத்து இது போன்ற மோசமான நாடகங்களை அரங்கேற்றி அவற்றுக்கு ஆளும் கட்சியின் மீது பழி போட்டு அரசியல் செய்வது மனசாட்சியே இல்லாதவர்கள் செய்யும் செயல். மக்களின் மனங்கள் மீது அரசியல் செய்யுங்கள், பிணங்களின் மீது அல்ல. அரசியல் லாபத்திற்காக எதிர்க்கட்சிகள் தலைவர் வதந்தியை பரப்பும் நோக்கத்தோடு பேசுவது தமிழ்நாடு அரசு இதுவரை கண்டிராதது. எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற முறையில் மக்கள் மத்தியில் வதந்திகளையும் கற்பனை கதைகளையும் பரப்பி தனது சுய அரசியல் ஆதாயம் தேடுவது அரசியல் நாகரிகம் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கடும் பதில் கொடுத்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கட்ரமணன்.